அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்லாம் படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். மே மாதம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து சார் குரூப் 4க்கு இது படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. குரூப் 4 தவிர மற்ற தேர்வுகளுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து தொடர்ச்சியாக 2024 ஜனவரி தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் லா சினஃப் விருது பெற்ற சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ குறும்படம் இயக்கியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த படத்தை இயக்குனர் வந்து ஒரு மருத்துவர், மைசூரை சேர்ந்தவர் அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா சித்தானந்த எஸ் நாயக். மைசூரு சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் இந்த குறும்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இது கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஒரு நாட்டுப்புற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஏதோ சேவல் திருடுற மாதிரி ஒரு பாட்டியமாக வந்து சேவல் திருடுற மாதிரியும், அதுக்கப்புறம் ஏதோ சூரியன் வந்து உதிக்காத மாதிரியும் ஏதோ ஒரு கதை, அந்த கர்நாடகா கல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை சம்மந்தமாக இயக்கியிருக்காரு. அவரை வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? சரி, சர்வதேச புக்கர் பரிசு 2024 வென்றவர் யார் அப்படின்றாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஜென்னி எர்பன்பேக், மைக்கேல் ஹாப்மேன், இவங்க 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சர்வதேச புக்கர் பரிசு வென்றவர்கள் A and B, அதாவது சி ஆப்ஷன் சரி. R21 அதாவது மேட்ரிக்ஸ் எம் தடுப்பூசி கீழ்கண்ட எந்த நோய்க்கு எதிராக போடப்படுகிறதுன்றாங்க. ஸோ இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா 2வது தடுப்பூசி இந்த நோய்க்கு. எந்த நோய்க்குன்னா மலேரியா அப்படின்ற அந்த நோய்க்கான தடுப்பூசி. இந்தியாவில் காமன்வெல்த் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இதை May 24 வந்து அனுசரிக்கிறோம். தற்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அந்த கங்கா புர்வாலா இருக்கிறது இல்லையா, இவர் தான் வந்து தலைமை நீதிபதி. பட் இவர் வந்து ஓய்வு பெறதுனால ரைட்டா, இவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ ரிட்டையர் ஆகிறதுனால இப்போ வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நிரந்தரமாக நம்ம வந்து தலைமை நீதிபதியை நியமிக்கிற வரைக்கும் ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதி நியமிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பொறுப்பு தலைமை நீதிபதி யாருன்னா அரங்க மகாதேவன் அவர்களை வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. ஓகேங்களா? நாட்டிலேயே ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து ஆயத்த ஆடைகள்னு சொல்கிறோம்ல, ரெடிமேட் துணி, இது மாதிரியான இதில் வந்து ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. 2வது இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 2வது இடமும், மகாராஷ்டிரா வந்து 3வது இடத்துலையும் இருக்காங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் நடக்குது. பாரா ஒலிம்பிக்னா பாரா தடகள போட்டி, உலக லெவலில் நடக்கக்கூடிய பாரா தடகள போட்டி. ஆக்சுவலாக அந்த பாரா அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அது ஒரு போட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஜப்பானில் நடக்கும் உலக பாரா தடகள போட்டியில் இந்தியாவின் சச்சின் சர்ஜே ராவ் கிளாரி பெற்ற பதக்கம் என்னன்றாங்க. இவர் குண்டு எறிதல் பிரிவில் வந்து பதக்கம் வாங்கியிருக்காரு. இவர் என்ன பதக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தங்க மெடல் வந்து வாங்கியிருக்காரு, தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு குண்டு எறிதலில். ரைட்டா? ரைட். சரி, F46 பிரிவில் 16.30 மீட்டர் வந்து குண்டு எறிஞ்சு வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காரு. நல்ல விஷயம். உலக ஆமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மே 23 என்பது சரி. உலக பாரா தடகள போட்டி ஜப்பான் நடக்கிறதுலே அதுதான். அது தடகள போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த டி மாரியப்பன் என்ற பதக்கம் என்னன்றாங்க. இதில் வந்து முக்கியமான கேள்வி, ஏன்னா இவர் 6th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா, விஸ்வநாதன், மாரியப்பன், ஸோ இவங்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு. ரைட்டா? இவர் மீண்டும் இப்போ உலக பாரா தடகள போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? இதில் என்ன உயரம் தாண்டுதல். ரைட்டா? பாரா அப்படின்னு வந்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021 டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டதில் ரியோ ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் வாங்கியிருக்காரு 2014. ஸோ 2014 அவர் தங்க மெடல் ஒலிம்பிக்கில் வாங்கியிருக்கிறதுனால தான் பள்ளி பாடப்புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இப்போ மீண்டும் வந்து ஒரு உலக லெவலில் நடக்கக்கூடிய ஒரு தடகள போட்டியில் தங்கம் வாங்கியிருக்காரு. அதுவும் நம்ம குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர். ரைட்டா? ஸோ இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா.
ஜப்பானில் நடக்கும் பாரா தடகள போட்டியில் உலக சாதனையோடு, இது உலக சாதனை அது தமிழ்நாடு அப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க தங்க மெடல் வாங்குறாங்க, வெள்ளி மெடல் வாங்குறாங்கன்றதை தாண்டி அந்த தங்க மெடலே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னும் போது அது ரொம்ப முக்கியமானது வந்துடுது ரைட்டா. ஸோ நீரஜ் சோப்ரா ஈட்டிறதில் தங்கம் வாங்கினாரா, அந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயமா தான் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மற்றபட்டுக்கு வெங்கலம் வெள்ளி அப்படின்னு நிறைய பேர் வாங்குவாங்க. பட் தங்கம் வாங்குறாங்க அல்லது ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பானில் நடக்கும் பாரா போட்டியில் வந்து உலக சாதனை தங்கம் என்ற தீப்தி ஜிவன்சி எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க ரைட்டா. மோஸ்ட்லி இவங்க பேர் தான் கேட்பாங்க, இந்த தீப்தி ஜிவன்ஜியாம் ரைட்டா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தங்கம் வாங்கியிருக்காரு, வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு ரைட்டா. சரி, ஆக்சுவலாக வந்து ஓட்டப்பந்தயம் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 55.06 வினாடிகளில் அந்த பந்தய தூரத்தை வந்து கடந்து அவர் வந்து தங்கம் வாங்கியிருக்காரு, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ரைட்டா. இவர் இந்த பாராவன்னா நான் சொல்லிட்டேன் மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னேன். இவர் எந்த மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வராருன்னா அறிவுசார் குறைபாடு இந்த பிரிவின் கீழே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோட இந்த பாரா தடகள போட்டியில் இவர் வந்து தங்கம் வாங்கியிருக்காரு. சரி சார், இது வேர்ல்டு ரெக்கார்ட்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒருத்தர் பண்ணியிருப்பாங்களா, அது எவ்வளோ சார் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 55.12 செகண்டு ரைட்டா, 12 செகண்டு. இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது. இதை பீட் பண்ணி இப்போ 55.06, சம்டைம் நெட்டில் பார்த்தீங்கன்னா 07ன்னு போட்டிருக்காங்க. பட் நான் செக் பண்ண வரைக்கும் 55.06 தான் இருக்குது ரைட்டா. சரி, இதுக்கு முன்னாடி உலக சாதனை படித்தவங்க இவங்க யார் சார் அப்படின்னா இவங்க அமெரிக்காவை சேர்ந்த பெரோனோ கிளார்க் ரைட்டா. இவங்களை முந்திட்டு இப்போ வந்து இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்தவர்கள். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க மே 21. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட நினைவு தினம், படுகொலை பண்ணிட்டாங்களே அந்த தினத்தை தான் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கிறோம். உலக கால்பந்து தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது ஐநா அறிவிச்சிருக்கு உலக கால்பந்து தினம்ன்றது. ஸோ இது வந்து மே 25 வந்து உலக கால்பந்து தினமாக அனுசரிப்பாங்க. சமீபத்தில் விமான விபத்தில் பலியான இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபர்? கண்டிப்பாக அதெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க டிவியில் அதுன்னு ரைட்டா. இந்த இத்தாலி மேலே ட்ரோன் ராக்கெட்லாம் வந்து செலுத்தினாங்கள்ல ஈரான். ஸோ அந்த நாட்டோட அதிபர் தான் வந்து விமான விபத்தில் வந்து இருந்திருக்காரு. விசாரணை போயிட்டுருக்குன்றாங்க. இது விபத்தா அல்லது வந்து ஏதாவது சரி அதை பற்றி பேச வேண்டாம். அதை ஏதாவது பேசினோம்னா நமக்கு பிரச்சனை வரும் யூடியூப்பில் ரைட்டா. சரி, நீங்கள் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஸோ இவர் வந்து இப்போதைக்கு விமான விபத்தில் வந்து காலமாக இருக்கார். எந்த நாட்டு அதிபர் அப்படின்னா ஈரான். உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெறுறாங்க? உச்சி மாநாடு கண்காட்சி ரைட்டா. சரி, ஓகே. உச்சி மாநாடு இது எங்கே சார் நடந்துச்சுன்னா நெதர்லாந்து. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு? நெதர்லாந்தில் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக அந்த ரோட்டர்டாம் அப்படின்னு ஒரு நகர் ரைட்டா. மோஸ்ட்லி நாடு தான் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ரோட்டர்டாம் நகர் அப்படின்ற ஒரு நகரில் வந்து நடந்திருக்கு. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த உச்சி மாநாடு அதை கண்காட்சின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு அரங்கம் வச்சு இவங்க கண்காட்சி படுத்திருக்காங்க நம்ம இந்தியா சார்பில் ரைட்டா. ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. நெதர்லாந்து அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் ஐஸ்கிரீம் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க ரைட்டா. இப்போ நம்ம பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா MS சுவாமிநாதன் சொல்லுவோம். இந்த பால் புரட்சிக்கு அப்படின்னு ஒருத்தரெல்லாம் இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஐஸ்கிரீம் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம் மனிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நம்ம இந்தியாவில். ஸோ இவர் யார் சார் அப்படின்னா கர்நாடகை சார்ந்த ரகுநந்தன் சீனிவாஸ். இவர் இந்தியாவின் ஐஸ்கிரீம் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ஐஸ்கிரீம் சம்திங் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் ரைட். அந்த பிராண்ட்ஸ் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிரபலமான ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டோட ஒரு நிறுவனர் ரைட்டா. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவின் ஐஸ்கிரீம் மனிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரி சார், இப்போ ஏன் இதை சொல்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னா இவர் ரீசெண்டாக வயது மூப்பு காரணமாக காலமாயிட்டார், இறந்துட்டார் ரைட்டா. மும்பையில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார் போல். இப்போ வந்து காலமாயிட்டார். ஸோ காலமானதுனால அவரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, உலக தேனி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க மே 20. அடுத்தது இந்த ட்ரகாஸ் TARKAS இருக்குல்ல, இது பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா எந்த நாட்டோடு செய்கிறது? இது ஒரு பேருப்பா. அதாவது ஒவ்வொரு நாட்டோடையும் இந்தியா வந்து ஏதாவது ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி செய்வாங்க ரைட்டா.
அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த நாட்டோட அந்த பயிற்சி மேற்கொள்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பேரும் அதுவும் வந்து பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னா இது வந்து நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து நம்ம இந்தியா வந்து செய்யக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. அமெரிக்கா என்பதே சரி. சர்வதேச வானிலை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறாங்க? மே 18ன்னு சொல்கிறாங்க. நெட்டில் பார்த்தா இன்னொரு டேட் காட்டுது. எதுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு சர்வதேச வானிலை தினம் மே 18 அனுசரிக்கப்படுகிறது. 2023 இணைய முடக்கத்தில் முதலிடம், அதாவது கிட்டத்தட்ட 53% வேர்ல்டில், ஒட்டுமொத்த வேர்ல்டில் 100%னா 53% பெற்று முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா தான் பார்த்திங்கன்னா உலக லெவலில் இணையம் நெட்டை வந்து கட் பண்ணி வைக்கிறது, ரைட்டா? அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இந்தியா தான் உலக லெவலில் முதலிடத்தில் இருக்குது 2023ஆம் ஆண்டு கணக்குப்படி. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. சோசியல் மீடியாவில் ஒரு போலியான செய்திகள் பரவுதுன்னு சொல்லி அடிக்கடி முடக்கிடுவாங்க. காஷ்மீரில் முடக்குவாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் இந்த மணிப்பூரில் ஒரு கலவரம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல மணிப்பூர் ஃபுல்லாகவே இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்றது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் தவறான செய்திகள், பயங்கரவாத செயல்கள், சம்திங் ஏதாவது ஒரு இஷ்யூ போகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்நெட்டை அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து குறையும். அதனால் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதில் உலக லெவலில் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கிறோம், ரைட்டா? சரி, ஓகே. இந்தியா சமீபத்தில் எந்த ஐஐடி இசைஞானி இளையராஜா கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தினை அமைத்துள்ளதுன்றாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். நம்ம சென்னை ஐஐடி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இளையராஜாவோட இசை கற்பிக்கிறதும் அவருடைய இசையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு மையத்தை வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? சென்னை ஐஐடி என்பதே சரி. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக வந்து பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல், ரைட்டா? ஓகே. சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கீழ்கண்ட யாருடைய சேவை குறைபாட்டினை 1986ஆம் ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர முடியாது என்று தீர்ப்பு வழங்கியது அப்படின்றாங்க. உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இவங்க வந்து எனக்கு சேவையை வந்து இவங்க சரியாக வழங்கலை, இவங்க சேவை குறைபாடு இருக்குது, அதனால் இவங்க மேலே நான் வந்து கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. அந்த கேஸில் அந்த தொழில் செய்வாங்க இல்லையா, இவங்களை வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருக்கு இல்லையா, அந்த இதில் இவங்க வரமாட்டாங்க, அதனால் இவங்களால தண்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அது யாருன்றதான் இப்போ கேள்வி. எந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்றதான் கேள்வி. அது அந்த தொழில் செய்கிறவங்க பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.